ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ரொட்டி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கலாம். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றி கலக்கிறாதீங்க. நமக்கு இது ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி தான் வேணும். இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடலை பருப்புலாம் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விடுங்க. இதெல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இப்போது வெங்காயம் வதங்குற கலவை மட்டும் கொஞ்சமாக உப்பு போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டிருக்கீங்க, அதனால இதுக்கு தகுந்த அளவு மட்டும் உப்பு போடுங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இதில் சேர்த்திடலாம். இதை ஒரு கலக்கி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க மாவில் இதை கொட்டிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. கல் காஞ்சோடனே நீங்கள் தோசை ஊற்றுவீங்களா, அந்த மாதிரி இந்த மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு ஊற்றுங்க. ஒரு குண்டால பக்கத்தில் தண்ணி வச்சுருங்க. அதில் இந்த மாதிரி கையை விட்டு ஈரம் பண்ணிவிட்டு மாவு மேலே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வேக விடுங்க. ஒரு சைடு வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இந்நேரம் நல்லா வெந்திருக்கும். திருப்பி பார்த்துட்டு எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, அருமையான கோதுமை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை தேங்காய் சட்னியோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.